Hello everyone. இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல யூனிட் 4 ஓட செகண்ட் லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிஸ்க் ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ்ல ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு அல்காரிதம் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வும் ஷார்டஸ்ட் சீக் டைம் ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட் வீடியோலயே பார்த்தாச்சு. இந்த வீடியோல அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஸ்கேன், சர்க்குலர் ஸ்கேன், லுக், சர்க்குலர் லுக், இந்த 4 அல்காரிதம் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த 4மே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு அல்காரிதம் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுல தான் நான் பேசிக்ல இருந்து சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ பேசிக்ல இருந்து கொஸ்டின்ல இருந்து நம்ம என்னென்னலாம் எடுத்து எழுதணும், எப்படி நம்பர் லைன் ட்ரா பண்ணணும், அது எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோல தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு இங்கே வாங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? ஸோ இப்படிதான் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் வச்சு நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க, முக்கியமானது இந்த சிலிண்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே சிலிண்டர்ஸ். அடுத்து இனிஷியலா நம்ம 53 இருக்கும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணிடுறோம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்கேன் அல்காரிதம்ல எப்படி ஷெட்யூலிங் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இதுல என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டயக்ராம் ட்ரா பண்ணுவோம், அடுத்து நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் கண்டுபிடிப்போம், எப்பயும் போலதான். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 53ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்கேன் அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின்லேயே லெஃப்ட்ல போகணும் இல்ல ரைட்ல போகணும் டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்மளா ஏதாவது டைரக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட்ல எடுத்துப்போம், இல்ல நீங்க ரைட்ல கூட பண்ணிக்கலாம், அது உங்க இஷ்டம் தான். ஸோ லெஃப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ நான் லெஃப்ட்ல ஒவ்வொரு எலமெண்ட்ஸா பார்த்துட்டே போறேன். ஸோ 53ல இருந்து அடுத்து 37க்கு போறேன், அடுத்து 37ல இருந்து 14க்கு போறேன். அடுத்து இதுல ஒண்ணு எக்ஸ்ட்ராவா என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா 0 வரைக்கும் போகணும். அதாவது நம்ம டிஸ்கோட எண்டு வரைக்கும் போகணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் லெஃப்ட் போனேன்னா லெஃப்ட்ல உள்ள எண்டு வரைக்கும் போகணும். அதுக்கப்புறம் தான் ரைட்ல உள்ளதுக்கு வரணும். ஓகேவா? இல்ல நீங்க ரைட் டைரக்ஷன்ல போனீங்கன்னா ரைட்ல ஒன்னொன்னா பார்த்துட்டே போயிட்டு ரைட்டோட எண்டு வரைக்கும் போயிட்டு அடுத்துதான் லெஃப்ட் எலமெண்ட்ஸ்க்கு வரணும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ஸ்கேன் அல்காரிதம். நம்ம 50 இருந்து ஸ்டார்ட் பண்ணேன், நான் லெஃப்ட் டைரக்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ லெஃப்ட்ல என்ன இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் 37, அடுத்து 14, அடுத்து டிஸ்கோட எண்டு வரைக்கும் போறேன். ஸோ 0 வரைக்கும் போயிடுறேன். முடிஞ்சா இப்ப நெக்ஸ்ட் இப்பதான் நான் ரைட்டுக்கு வர போறேன். 53ல ரைட் யார் இருக்கா, 65. ஸோ நான் 65க்கு வந்துடுறேன். நெக்ஸ்ட் யாரு, 67. ஸோ இப்போ வரிசையா தான் அப்படியே நம்ம வெளில போறோம். அடுத்து யாரு, 98. ஸோ அடுத்து யாரு, 122. அடுத்து 124. அடுத்து 183. இப்போ நம்ம 199 போக தேவையில்லை, ஏன்னா நம்ம எல்லா சிலிண்டர்ஸுமே ஸ்கேன் பண்ணியாச்சு. ஸோ 199 நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ எந்த எண்டுக்கு போறோமோ அது போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வர போறோம். அவ்வளவுதான். இதான் ஸ்கேன் அல்காரிதம்ல. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளா முடிஞ்சா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மூவ்மெண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தானே. ஸோ 53ல இருந்து 37க்கு மூவ் பண்ணா எவ்வளவு பண்ணணும், 53ல இருந்து 37 மைனஸ் பண்ணணும். ஸோ 53 மைனஸ் 37 பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும், 16. அடுத்து 37ல இருந்து 14, அப்ப 37 மைனஸ் 14 பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும், 23. அடுத்து 14ல இருந்து 0 எவ்வளவு வரும், 14 மைனஸ் 0, 14. அடுத்து 0ல இருந்து எங்க போறோம், 65க்கு போறோம். அப்ப 65 மைனஸ் 0, 65. அடுத்து 65ல இருந்து 67 போறோம். 67 மைனஸ் 65, 2. அடுத்து 67ல இருந்து 98. ஸோ ரெண்டு சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 31. அடுத்து 98ல இருந்து 122, ரெண்டு சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 24. அடுத்து 122ல இருந்து 124, ரெண்டு சப்ராக்ட் பண்ணா 2. அடுத்து 124ல இருந்து 183, ரெண்டு சப்ராக்ட் பண்ணா 59. ஸோ முடிஞ்சா இப்போ நம்ம நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க, இது எல்லாத்தையுமே நீங்க கால்குலேட்டர்ல ஆட் பண்ணி எழுதிருங்க. அதாவது 16, 23, 14, 65, 2, 31, 24, 2, 59 எல்லாத்தையுமே கால்குலேட்டர்ல ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் எழுதிருங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ஸ்கேன் அல்காரிதம்ல. இப்போ நெக்ஸ்ட் சர்க்குலர் ஸ்கேன் பார்க்கலாம். இதுவுமே ஸ்கேன் மாதிரி தான். என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்பயும் போலதான் 53ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ 53ல இருந்து இதுலயுமே டைரக்ஷன் தான், நான் அதே லெஃப்ட் டைரக்ஷனே எடுத்துக்கிறேன். ஸோ 53ல இருந்து யாருக்கு போறேன், 37. அடுத்து யார்கிட்ட போறேன், 14. அடுத்து எங்க போவோம், நம்ம எண்ட் வரைக்கும் போவோமா. ஸோ அதே மாதிரிதான் எண்ட் வரைக்கும் 0 வரைக்கும் போயிடுறோம். இதுக்கப்புறம் இதுல என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, சர்க்குலர் ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் ஒரு எண்டுக்கு போயிட்டோமா, மறுபடியும் இன்னொரு எண்டுக்கு போயிடணும். நான் 0ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா 199 வரைக்கும் போகணும். ஓகேவா? ஸோ 0 வந்து ஸ்ட்ரெயிட்டா 199 வரைக்கும் போயாச்சு. ஸோ நீங்க நீட்டா ஸ்கேல் பென்சில் வச்சு டிரா பண்ணிக்கோங்க. ஸோ 0 வந்து 199 வரைக்கும் வந்தாச்சு. மறுபடியும் இப்போ 190ல இருந்து மறுபடியும் லெஃப்ட் தான். ஸோ சர்க்குலர் ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் ஒரே டைரக்ஷன்ல தான் மூவ் பண்ணணும். ஸோ நம்ம இங்க லெஃப்ட்ல மூவ் பண்ணிட்டு இருக்கோமா, ஸோ இந்த எண்டுக்கு வந்துட்டோம்னா மறுபடியும் அடுத்த எண்டுக்கு போயிட்டு 199 போயிட்டு மறுபடியும் நம்ம லெஃப்ட்ல மட்டும் தான் மூவ் பண்ணிட்டே வர போறோம். ஸோ இதே நீங்க ரைட்ல பண்ணீங்கன்னா ரைட்ல வந்துட்டு மறுபடியும் லெஃப்ட் எண்டுக்கு போயிட்டு மறுபடியும் ரைட்லயே மூவ் பண்ணிட்டே வருவீங்க. ஸோ இவ்வளவுதான் ஸ்கேனுக்கும் சர்க்குலர் ஸ்கேனுக்கும் வித்தியாசம்.
ஸ்கேன்ல என்ன பண்ணோம், ஒரு எண்டுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்ததை ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ சர்க்குலர் ஸ்கேன் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எண்டுக்கு வந்தோடனே மறுபடியும் அடுத்த எண்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஸ்கேன் பண்றோம். ஸோ இப்போ நான் 199 வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் போலதான் 183க்கு வரேன், அடுத்து 124க்கு வரேன், அடுத்து 122, அடுத்து 98, அடுத்து 67, அடுத்து 65. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ஸ்கேனுக்கும் சர்க்குலர் ஸ்கேனுக்கும் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இதுலயுமே நீங்க மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. நான் இங்க பண்ண விரும்பல, ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்க எப்பயும் போலதான் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி மூவ்மெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. லாஸ்டா எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதான் சர்க்குலர் ஸ்கேன். நெக்ஸ்ட் லுக். ஸோ இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான், ஸ்கேன் மாதிரியே தான் இருக்கும். இதுலயும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல 53 ஸ்டார்ட் பண்றீங்க. இதுல ஏதாவது ஒரு டைரக்ஷன் எடுத்துக்கணும். நம்ம லெஃப்டே எடுத்துப்போம். ஸோ 53 இருந்து எங்க போறேன், 37க்கு போகணும். அடுத்து எங்க போகணும், 14க்கு போகணும். நெக்ஸ்ட் ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருப்போம், 0க்கு போயிருப்போமா. ஸோ இந்த எண்டு வரைக்கும் போயிருப்போமா. இங்க எண்டுக்கு போக தேவையில்லை. எண்டுக்கு போகாம நான் 14ல இருந்து நெக்ஸ்ட் அடுத்த ரைட் 53க்கு ரைட்ல இருக்கா 65க்கு போக போறேன். ஸோ எண்டுக்கு போகாம அப்படியே நான் ரைட்ல உள்ளதை ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடறேன். ஸோ இப்போ 14ல இருந்து 65, நெக்ஸ்ட் யாரு 67, அடுத்து யாரு 98, அடுத்து 122, அடுத்து 124, அடுத்து 183. ஸோ அடுத்து 199 போகணுமா, போக தேவையில்லை, ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இவ்வளவுதான் லுக்ல. ஸோ ஸ்கேன்ல என்ன பண்ணோம், ஒரு எண்டு வரைக்கும் போனோம். சர்க்குலர் ஸ்கேன்ல 2 எண்டுக்குமே போனோம். லுக்ல எண்டுக்கே போக தேவையில்லை. ஸோ நம்ம லெஃப்ட்ல மட்டும் ஸ்கேன் பண்ணிட்டே வரோம். அடுத்து மறுபடியும் அடுத்து ரைட்ல அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டே வரோம். ஸோ இவ்வளவுதான் லுக்ல. ஓகேவா? ஸோ இதுலயுமே நீங்க மூவ்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணி எழுதிட்டே வாங்க, மூவ்மெண்ட்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதான் லுக். நெக்ஸ்ட் சர்க்குலர் லுக். ஸோ சர்க்குலர் லுக்லயுமே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் இனிஷியல் பொசிஷன் வந்து எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணணும் 53. அடுத்து எப்பயும் போல ஒரு டைரக்ஷன் எடுத்துக்கிறோம். நம்ம லெஃப்ட் எடுத்துக்கிறோம். ரைட் கூட நீங்க எடுத்துக்கலாம், உங்க இஷ்டம் தான். நம்ம லெஃப்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 53 வந்து நான் நெக்ஸ்ட் லெஃப்ட்ல யார் இருக்கா 37க்கு போறேன். அடுத்து 37 வந்து லெஃப்ட்ல யார் இருக்கா 14க்கு போறேன். ஸோ இப்ப லுக்ல என்ன பண்ணோம், 14ல இருந்து அடுத்த ரைட் 65 போயாச்சா. இங்க அப்படி பண்ண மாட்டோம். 14ல இருந்து அடுத்த லாஸ்ட் எண்ட்ல யார் இருக்கா, நம்ம 183. அதாவது நம்ம 199 போகல, எண்டுக்கு வரைக்கும் போக தேவையில்ல. நம்ம உள்ள அந்த சிலிண்டர்ஸ்ல எண்டு பாக்குறோம். ஸோ சிலிண்டர்ஸ்ல யார் இருக்கா 183 இருக்காங்களா. ஸோ 14ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா 183 போறேன். ஸோ புரிஞ்சா, சர்க்குலர் ஸ்கேன்ல என்ன போனோம், ஸ்ட்ரெயிட்டா 199 வரைக்கும் போனோம். இங்க அப்படி கிடையாது. சர்க்குலர் லுக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சிலிண்டர் உள்ள எலமெண்ட்ஸ் மட்டும் போனா போதும். சிலிண்டர் உள்ள எலமெண்ட்ஸ்ல லாஸ்ட் யார் இருக்கா 183 இருக்கா. ஸோ இந்த 183 வரைக்கும் நான் போனா போதும். ஸோ இந்த இப்ப மறுபடியும் எப்பயும் போலதான் 183 இருந்து அப்படி மறுபடியும் லெஃப்ட்ல பார்த்துட்டே வர போறோம். ஸோ 183 லெஃப்ட் யார் இருக்கா 124, அடுத்து 122, அடுத்து 98, அடுத்து 67, அடுத்து 65. ஸோ இவ்வளவுதான் சர்க்குலர் லுக். இதை நீங்க எல்லாமே நீட்டா ஸ்கேல் பென்சில் வச்சு டிரா பண்ணிடுங்க. டயக்ராம் நீட்டா இருக்கும். ஸோ இங்க ஒரு மாதிரி இருக்கும், நீங்க ஸ்கேல் பென்சில் வச்சு டிரா பண்ணிட்டீங்கன்னா நீட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலயுமே நீங்க மூவ்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. 53 - 37, 37 - 14, அடுத்து 14 - 183. அப்படியே மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டே வாங்க. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் எல்லா மூவ்மெண்ட்ஸுமே ஆட் பண்ணி எழுதிருங்க. இவ்வளவுதான் சர்க்குலர் லுக். ஸோ ரொம்ப சிம்பிளா முடிஞ்சா நம்ம ஆறு அல்காரிதமே பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வும், ஷார்டஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீடியோலயே பார்த்தாச்சு. அடுத்த ஸ்கேனு, சர்க்குலர் ஸ்கேனு, லுக், சர்க்குலர் லுக் பார்த்தாச்சு. இந்த 4மே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்கேனு, சர்க்குலர் ஸ்கேன், லுக், சர்க்குலர் லுக் ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன டிஃபரன்ஸா இருக்கும். அதை மட்டும் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும்னா ஈஸியா எழுதலாம். ஸோ இந்த டிஸ்க் ஷெடியூலிங் அல்காரிதம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இதுல நீங்க படிக்க வேண்டியது எதுவுமே இல்லை, ஃபார்முலா எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க டயக்ராம் மட்டும் லாஜிக் புரிஞ்சுக்கிட்டு டயக்ராம் டிரா பண்ணா போதும். அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்ஸ் ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணி மூவ்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கீங்க. அடுத்து எல்லாத்தையுமே மொத்தமா ஆட் பண்ணா டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் கிடைச்சிடும். இவ்வளவுதான் டிஸ்க் ஷெடியூலிங் அல்காரிதம். ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். 4th யூனிட்ல இது முக்கியமான ப்ராப்ளம். 13 மார்க்லையும் கேட்கலாம், இல்ல பார்ட் சில 15 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.